ஒரு மாதிரி க்ளவுடியாக தாங்க இருக்குது கிளைமேட். அதாவது வின்டர் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணுன்னா குளிர்காலமாக இருக்குது. இதுக்கு வந்து வீட்டில் கறிகாயே இல்லைன்னா கூட ஒரு மசாலா பரோட்டா பண்ணி ஒரு வெங்காய ரைத்தாவோட சூடாக சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமிர்தமாக இருக்கும், லைட் ஆன் ஸ்டொமக்காக இருக்கும். நம்ம இப்போ பிரியா மகேஷ் கிச்சனில் பார்த்துட்ருக்கிறது வின்டர் குக்கிங் சீரீஸ். வாங்க குவிக்காக ஒரு ½ அன் ஹவரில் அந்த பரோட்டா பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வின்டர் சீரீஸ் குவிக் மசாலா பரோட்டா பார்த்துடலாம். நான் ஏற்கனவே ஆனியன் ரைத்தால ஒரு கொஞ்சோண்டு ஆம்ச்சூர் பவுடர்னா ட்ரை மேங்கோ பவுடர், கொஞ்சம் சாட் மசாலா, ஒரு சின்ன பிஞ்ச் ரெட் சில்லி பவுடர், கொத்தமல்லி போட்டு ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன் ஆனியன் ரைத்தா. குவிக் மசாலா பரோட்டாக்கு வந்து சோயா ஆட்டா மாவு, அப்புறம் கீ, அதுக்கப்புறம் வந்து உப்பு, ஓமம் வந்து நல்லா கையில் வச்சு உங்களுக்கு நல்லா தேய்ச்சி போட்டிருக்கிறேன். இது வந்து மஞ்சப்பொடி, இது வந்து கரம் மசாலா, இது வரமிளகா பொடி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் இது ஆம்ச்சூர் பவுடர்னா ட்ரை மேங்கோ பவுடர், இது வந்து சாட் மசாலா கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மைக்கு. இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கணும்னு கொஞ்சம் ரெட் சில்லி பவுடரை போட்டு இதில் போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம கொத்தமல்லி தழையோட இந்த பரோட்டா மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு மடன்னு சுட வாட்டி சூடாக சர்வ் பண்ணிவிட்டு நிம்மதியாக வின்டரில் 7:45 to 8, மேக்ஸிமம் 8:15 லேட் குக்கிங் பண்ணுறவங்களுக்கு சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி வாக் வீட்டுக்குள்ளேயோ வெளியிலையோ போயிட்டு நிம்மதியாக 9:30 படுத்து தூங்கிடுங்க. ஏர்லி மார்னிங் எழுந்துக்கோங்க. 4:30 எழுந்தால் பால் பேக்கெட் போட வேண்டாம். அது பேர் 4:30 to 6 அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம படிக்கிறது, என்ன கலை நமக்கு இருக்கோ, பாடுறது, ஜிம் போகிறது, வாக்கிங் போகிறது, அப்புறம் என்ன ஒரு பண்ணாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும். இப்போ சூரிய நமஸ்காரம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த கதிர்கள் நம்ம மேலே பாயும் பொழுது உடல் வந்து பலம் பெறுவது போல் மூளையும் மனசும் திடமாக இருப்பதற்காக 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த டயத்தில் நம்ம சேனலில் 4:30 அமீரக நேரம், 6 மணி காலை இந்திய நேரம் பிரீமியர் ஆகுது. கட்டாயம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, இந்த பரோட்டா மாவில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு வச்சுருக்கிறேன். சோயா ஆட்டா வீட் ஃப்ளோர், சோயா கோதுமை மாவில், அதில் உப்பு, வரமிளகா பொடி, மாங்காய் பொடி, அப்புறமா வந்து சாட் மசாலா, அப்புறம் கரம் மசாலா, மஞ்சப்பொடி, நல்லா கசக்கி போட்ட ஓமம், அப்புறம் கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிட்டு கடகடன் பரோட்டா தேய்க்க வேண்டியதான். சூப்பர் சாஃப்டாக செட் ஆகிடுது மசாலா பரோட்டா மாவு. அப்படியே உருட்டிட்டு கடகடன் தேய்க்க வேண்டியதான். இந்த மசாலா பரோட்டா ரவுண்டு பண்ணியாச்சு. அப்படியே திக்காவோ மெல்லிசா தேய்ச்சிங்கன்னா மசாலா தேப்பலாம், கொஞ்சம் திக்கா தேய்ச்சிங்கன்னா பரோட்டா. நான் இன்னைக்கு திக்கா தேய்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த திக்னஸ் பாருங்கள், திஸ் இஸ் கால் பரோட்டா. இது உள்ள ஸ்டஃபிங் இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப திக்காவும் போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. ஸ்டஃபிங்கே நம்ம மசாலாவும் கொத்தமல்லியும் தான் போட்டிருக்கோம். கல்லில் ஒன்று தட்டில் ஒன்று சர்வ் பண்ணோம்னா, கல்லில் ஒன்று வெந்துட்டு இருக்கும்போது ஒன்று இட்டு ரெடியாக இருக்கணும். இந்த அளவுக்கு வந்து நல்லா வேகணுங்க. வெந்தப்புறம் ஆயிலோ கீயோ உங்களுக்கு எது வேணுமோ போடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் வேகும், மசாலாலாம். இது பாருங்கள், சூப்பராக உப்புது பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து சரியான கன்சிஸ்டன்சியில் மாவு போட்டிருக்கோம்னு அர்த்தம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இந்த மழை காலத்துக்கு குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபிகளில் இதுவும் ஒன்று. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ டைனிங் ரெசிபி. இந்த மாதிரி உப்புச்சுன்னா பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், நம்ம வின்டர் சீரீஸ் மசாலா பரோட்டா ஆனியன் ரைத்தா வித் மேங்கோ பிக்கிள் ஹோம்மேட் இஸ் ரெடி. இந்த நவம்பர் மந்த் ஃபுல்லாகவே தலைவர் கமலஹாசன் மாதமாகவே கொண்டாடலாம். நிறையா டிவைன் தர்ஷன் டேஸும் இருக்குது. அதை ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது இட்ஸ் நாட் அ பப்ளிக் வியூ, இட்ஸ் இன்சைட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரிகள் சலங்கை ஒளியிலேருந்து. மந்த் ஃபுல்லாகவே, நவம்பர் மந்த் ஃபுல்லாகவே கமலஹாசன் சாரோட மந்தாக நம்ம கொண்டாடிடலாம். ஸோ எனக்கு சலங்கை ஒளியில் மிக பிடித்த வரிகள், கலையாத நினைவு நான், விலகாத உறவு நான், சிதையேறும் பொழுதிலும் மறையாத பந்தம், விலகாத நண்பனே நமதான ஸ்நேகம். எங்கள் அப்பா வந்து அவரு என்னோட பிரதர்ஸு கசின் பிரதர்ஸோட ஒரு அட்மாஸ்ஃபியர்லேயே வளர்த்துட்டாரு.
ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போட அருமை தெரிஞ்சவங்களுக்கும் எனக்கு வந்து பிரதர்ஸ் அண்ட் அப்பாவே ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டாங்க. ஸோ மற்றவங்களுக்காக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பிரிக்கவே நினைக்கக்கூடாது. சில பேர் தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க, வர்றவங்கெல்லாம் பிரிச்சிருவாங்கன்ட்டு. அப்படி கிடையாது. தொலைதூரத்தில் வந்து பணியிடங்களுக்கு வந்துட்டதுனால அது அமையுது. எங்கே விட்டு கொடுக்கணுமோ அங்கே விட்டு கொடுத்து போயிடணுங்கிறது என்னுடைய இன்னைக்கான மெசேஜ். பிடியை அன்னை பாதத்தில் விட்டுட்டாலே நமக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்ம பார்த்த குளிர்கால சமையல் சீரீஸ் வந்து மசாலா பரத்தா, அப்புறம் ஒரு மேங்கோ பிக்கிள் வித் ஆனியன் ரைத்தா. இது வரலையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.